கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகின்றோம். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இது ஒரு வரலாற்று சம்பவம், ஒரு நடந்த உண்மையான சம்பவம். எழுத்தின்படி உள்ள சம்பவங்களை தான் நம்ம ஆவிக்குரியபடி சிந்தித்து நம்மை ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த தாவீதுக்கு இது அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீது இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் ராஜாவாக இல்லை. ஏன் தாவீதுக்கு சொல்லணும்? அப்போ யாரு ராஜாவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சவுல் தான் ராஜாவாக இருக்கிறார். அப்ப யாருக்கு அறிவிக்கப்படணும்? ஒரு நாட்டில் உள்ள, ஒரு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இந்த காரியம் நடக்குதுங்கிறது நம்ம யாருக்கு அறிவிக்கணும்? அந்த தமிழ்நாட்டில் உள்ள, இது ஈரோடு என்றால் ஒரு கலெக்டர் இருக்கலாம். கலெக்டர் என்ன பண்ணுவார்? முதலமைச்சருக்கு அறிவிப்பார். அதே போல நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களை ராஜாவாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற, ஆளுமை செய்து கொண்டிருக்கிற சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது இப்போ ஒரு பிரச்சனை நடக்கிறது. கேகிலா இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு யூதா தேசத்தை சேர்ந்தது, இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த அந்த பகுதியில் பெலிஸ்தர்கள் என்ற எதிரி நாட்டு படைகள் வந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். அப்படி யுத்தம் பண்ணி படையெடுத்து வந்து அவர்கள் விதைத்திருக்கின்ற கோதுமை, விதைத்திருக்கின்ற களஞ்சியங்கள் எல்லாம் அவர்கள் கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஏன் தாவீதுக்கு அறிவிக்கிறார்கள்? ஏன் சவுலுக்கு தான் அறிவிக்கிறார்? தாவீது என்பவர் இப்பொழுது என்ன சூழ்நிலை இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் தன் உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா சவுல் வந்து இப்பொழுது தாவீது இருக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரம், காடு, குகை, அரணான ஒரு மறைவான இடங்கள்ல தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பயந்துகிட்டு இருக்கிறான். அப்போ தாவீதுடைய சூழ்நிலை மிகவும் அவனுக்கு அவன் உயிரை அவன் காப்பாற்றிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையை எங்கே கொண்டு சொல்ல வேண்டும்? சவுல் ராஜாவிடத்தில் தான் கொண்டு சொல்ல வேண்டும். ஏன் அவர்கள் தாவீது இடத்திலே கொண்டு சென்றார்கள் என்று முதல் பகுதியை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், சவுல் இந்த பிரச்சனை நடக்கிறது என்று நன்றாக தெரிந்தும் அவனுக்கு அறிவித்த போதும், அதை அவனுக்கு சொன்ன பொழுதும் அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா. அதற்காக படையெடுக்க வேண்டும் என்றோ, அதற்காக தேசத்தில் யூதாவிலையும் இஸ்ரேலுடைய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம்ம படை ஆயத்தப்படுத்தி நம்ம படையெடுத்து அந்த பெலிஸ்தர்கள் மேலே யுத்தம் பண்ண வேண்டும், இந்த கேகிலாவை அவங்க கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் கொஞ்சம் கூட யோசனை இல்லை. அதை பற்றி பொறுப்பு கிடையாது. அவன் தான் அவருடைய பொறுப்பாளி. ஆனால் அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லை, அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தாவீதிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு வேறுபாடை நாம் கவனிக்க வேண்டும். அதே நீங்கள் கவனிங்க. இருபத்தி 23ஆம் அதிகாரத்திலே
7வது வசனம். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாடுகளும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததனால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். பாருங்கள், அவருடைய முட்டாள்தனமான செயல்களை கவனிங்க. தேசனுடைய ராஜா இப்போ அந்த கேகிலாவுடைய அந்த ராஜாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரேல் ஜனம். ஆனா இன்னைக்கு எதிரி படை பெலிஸ்தர் படை வந்து அவங்களிடத்துல யுத்தம் பண்ணி அவங்க வந்து அந்த அறுவடை சீசன்ல அவங்க களஞ்சியத்தில் இருக்கிற எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது அவனுக்கு கேள்விக்கு வருது. அதுக்காக அவன் படை எடுக்கல, அதுக்காக போய் அவன் சண்டை போடல, அந்த ஜனங்களை அவன் காப்பாற்றல. ஆனா அதே வேளையில தாவீது அங்க வந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது என்ன பண்றான்? 7-8 வசனங்கள்ல தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாடுகளும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்துக்கு அழைப்பித்தான். அப்போ சபையினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவனுக்கு நாட்டை பற்றி கவலை கிடையாது. என் பதவி பறிபோயிடக்கூடாது, அதுக்கு யாரை கொள்ளணும், அதுக்கு நான் என்னால் யுத்தம் பண்ண முடியும், அதுக்கு நம்ம படையை திரட்ட முடியும், அந்த மாதிரி படையை வச்சு யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. அவன் உண்மையாகவே தேசத்தின் மேலே ஒரு கரிசனை உள்ள மனிதனாக இருந்தால், பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இருந்தால், உண்மையாகவே தன்னுடைய ஜனங்களை சிநேகிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால், நிச்சயமாகவே கேகிலாவுக்கு அவன் எதற்காக கேகிலாவை காப்பாற்றுவதற்காக அவன் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண யுத்த ஜனங்களை திரட்டி போயிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக தாவீது கேகிலாவுக்கு வந்திருக்கான் என்று கேள்விப்பட்டு, அது அரணான பட்டணம், அதுக்கு கதவுகள் உண்டு, அதுக்கு உள்ள பட்டணம், ஆகவே கதவை பூட்டிவிட்டு உள்ள மாட்டிக்கொள்வான், ஈஸியாக நமக்கு மாட்டிக்கொள்வான், அவன் உயிரை நம்ம எடுத்து விடலாம். அல்லேலூயா. என தாவீதுக்கு தெரியும், அவருடைய மகன் யோனத்தானுக்கு தெரியும், கர்த்தர் தாவீதை சிங்காசனத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கின்றார். அபிஷேகம் பண்ணியாச்சு, ஏன்னா ஆளுமைக்கு வரணும். அல்லேலூயா. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப என் பதவியை காப்பாற்றிக்க வேண்டியதால் தாவீதை கூட நினைக்கிறானே தவிர, தன்னுடைய அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுறாங்க என்று சொல்லி அவர்களை காப்பாற்றுவதற்கு அவன் எந்த விதமான அக்கறையற்றவனாக இருக்கின்றான். அல்லேலூயா. பண்படி சொல்லுவார்கள், ஒருவனுடைய செயல்கள் தான் அவருடைய வாழ்க்கை என்று சொல்லி, ஒவ்வொருடைய குணம் தான் அவருடைய வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். கேரக்டர் பீயிங் லைஃப். நமக்கு என்ன சுவாபம் இருக்குதோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். புதுசா ஒன்றும் உலகி போறது கிடையாது. அல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய கிறிஸ்தவ சுவாபத்தை நம்ம வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனையோ அன்பு பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனதை கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை, தாவீதை போல் அல்லாமல் சவுலை போன்று இருக்கிறார்கள். ஆண்டவர் என்றைக்கும் மாம்சமான யாவருக்கும் தேவன். நம்மிடத்திலே கடந்த வாரத்தில் சொன்னது போல சாதிகள், மொழிகள் என்று பல விதத்தில் மதங்கள் இந்த நிலையில ஒருவருக்கொருவர் வெறுப்பையும் பகையையும் வேறுபாடான விரோத எண்ணங்களையும் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தேவனுடைய மக்கள் என்று சொன்னால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற, மற்றவர்களை கனப்படுத்துகிற, மற்றவர்களை அன்பு பாராட்டுகின்ற ஒரு நல்ல தேவ ஆவியின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு அடிப்படை ஜெப வாழ்வு இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள முடியும்? அடிப்படை வேத வசனத்தை வாசித்து அல்லது சத்தியத்தை தேர்ந்து அதை நான் ஒரு போதிப்பதற்காக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், இதை எனக்கு பற்றி தெரியும் அப்படி என்ற ஒரு அறிவுக்காக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல்,
நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கைக்காக எடுத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தால் பாக்கியவான்கள். அப்ப சத்தியத்தை எதுக்கு எடுத்துக் கொள்கிறோம்? நாம் பிரசங்கம் செய்வதற்காகவா, இல்லை என்றால் யாருக்காவது சொல்லணுங்கிறதற்காகவா, இல்லை இதை வைத்து ஏதாவது நம்ம அந்த மாதிரி இல்லாமல் அந்த வசனங்களை நம்ம கேட்பது நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஜீவனாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னங்க நிறைய இடத்துக்கு என்ன பிரச்சனை? நல்லா பிரசங்கம் பண்றாங்க, நல்லா சொல்றாங்க, நல்லா சத்தியம் சொல்றாங்க, நல்லா பண்றாங்க. என்னங்க பார்த்தா பேச மாட்டாங்க, பார்த்தா அப்படியே தலை சாச்சிட்டு போவாங்க, பார்க்காத மாதிரி போவாங்க. ஆனா நல்லா பண்றாங்க, நல்லா ஜெயிக்கிறாங்க. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு ஃப்ரூட் என்று சொல்றார், ஆவிக்குரிய கனின்னு சொல்றார். என்ன கனி? நம்முடைய சுவாபம் தான் கனியாக மாறும். நீங்க மறைவாக நீங்க என்னதான் அதுதான் பவுல் அழகா சொல்றார், ஆகாயத்துல சிலம்பம் பண்ணேன் அப்படிங்கிறார். ஆகாயத்துல சொல்லுங்க சிலம்பம் மேலே என்றால் ஒரு குச்சியை வச்சுட்டு சண்டை போடுறது. அந்த குச்சியை வச்சுட்டு நீ யார்கிட்ட சண்டை போடணும்? இன்னொரு எதிரியோட சண்டை போடணும். ஈஸி பெஸ்ட். அப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கப்பா, இவன் நல்லா அடிக்கிறான், அவன் நல்லா அடிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ குச்சை வச்சுட்டு நீ ஆகாயத்தை தட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பைத்தியம் தான் சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்படி நான் ஆகாயத்தை வச்சுட்டு இருக்கிறேன் அப்படி யாரும் சொன்னா, தம்பி மாதிரி சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் பவுல் சொல்ற, தெளிவா சொல்ற, ஆகாயத்தில் சிரமம் பண்ண. அல்லேலூயா. அதுவே நம்முடைய வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனை வெளிப்படுத்த வேண்டும், தெய்வீக தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் வசனம் கேட்டேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு நீங்க அதை பத்தி பராமரித்துக்காக நீ வசனத்தை கேட்கல. அது உங்க வாழ்க்கைகளை கொண்டு வந்து அந்த அந்த தேவனை கேட்ட சத்தியத்தின் வழியாக அந்த ஆண்டவரை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். பரவாயில்ல, நீங்க தம்பி காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறான், வெளிப்படுத்த வேண்டும். ஜெபிக்கின்றான், வெளிப்படுத்த வேண்டும். இப்போ அதிக நேரம் சினிமாவில் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, அதெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறான், பரவாயில்ல, வெளிப்படுத்த வேண்டும். இப்பொழுது அவனுடைய சம்பளம் வாங்க நம்ம முதல் கையோட ஜெபித்து தசமாக எடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தபடிதான் வீட்டு சாமான்களுக்காக நீ செலவு செய்ய வேண்டும் என்று இப்படி சொல்லுகின்றான், வெளிப்படுத்துகின்றான். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். அதே பாருங்க, நம்ம ஜபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாம்ச சிந்தையும் உலக சிந்தையும் தான் நமக்கு வரும். உலகத்தின் ஆவி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உலகத்துல என்ன சுவாபம் இருக்கிறதோ, உலகத்துல என்ன விதமான நனவுகள் உணர்வுகள் நமக்குள்ள வருகிறதோ அதுதான் கிறிஸ்தவனுக்குள்ளே வரும். ஆமென். அதுதான் சொல்றார் பக்தர், அழகா சொல்றார். என்ன செய்யறார்? உலகத்தின் ஆவியை எடுத்து எனக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்ததற்காக சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள என்ன வரும்போது நமக்குள்ள என்ன நினைக்குது? அல்லேலூயா. பாவங்களை குறித்து வெறுப்பு, நம்ம இப்படி பேசக்கூடாது என்ற ஒரு சத்திய ஆலோசனை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆமென். என்னங்க பரிசுத்த ஆவியில நிறைஞ்ச சர்ச்சில் கையெல்லாம் தட்டிட்டு அபிஷேகம் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க வேண்டும், நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கி சிற்பமாக்கணும். ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஒரு தாயும் ஒரு குழந்தை மாதிரி வச்சிருக்கிற ஒரு சிலையை கொடுத்து சொன்னாங்க. அதை உருவாக்கின சிற்பிகிட்ட கேட்டாங்க, எவ்வளோ அழகா இருக்குதுங்களா, எப்படி உருவாக்குறீங்க? அவர் சொன்னாங்க, அந்த சிலை அந்த பாறைக்குள்ளதான் அந்த உருவம் இருந்துச்சு. அந்த உருவத்தை நான் மனதில் வச்சு தேவையில்லாததெல்லாம் நேசையிலேன், அது செதுக்கி எடுத்தேன், கடைசியில் இந்த உருவம் வந்தது அப்படின்னு சொல்லி உலகமே பாராட்டுகிற அந்த உருவம். அதே போல நமக்குள்ளே ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரு. தேவ சாயம் நமக்குள்ள தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. உங்களுக்குள்ள தான் அந்த தேவ சாயம் இருக்குது. உங்களுக்குள்ளே தேவ தன்மையின் சுரூபம் உங்களுக்குள்ள தான் இருக்குது.
ஆனால் தேவையில்லாத காரியங்கள் வந்துதான் உங்களை கெடுத்துக்கொண்டு என்னை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவ சாயல் நாம் வெளிப்பட முடியாதபடி, இனங்கண்டு கொள்ள முடியாதபடி, தேவ சாயலை ஜனங்கள் தெளிவாக அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தேவையில்லாத காரியங்கள் தான் அதை நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாறைக்குள்ளதான் அது இருந்தது. ஆனால் தேவையில்லாததெல்லாம் அதை நீக்கிற பொழுது இந்த உருவம் இப்பொழுது தெளிவாக உங்களுக்கு இருக்கிறது, தெரிகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கிற பொழுது முதல் பகுதியை பார்க்கும் பொழுது சவுலுடைய பொறுப்பற்ற செயல்கள். இது போன்ற எத்தனையோ தேவ மனிதர்கள் ஆண்டவருக்குள் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆவி பெற்றன் என்பார்கள், அபிஷேகம் பெற்றன் என்பார்கள், கிருபை பெற்றன் என்பார்கள், நான் ஜெபிப்பேன் என்பார்கள், நான் ஊழியர்களை எல்லாம் சூப்பராக செய்வேன் என்பார்கள். ஆனால் சவுலை போன்று குணவாளிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவர் தேசத்துக்காக, பொதுவாக மக்களுக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக, ஏழைக்காக, எளியவர்களுக்காக, சிறுமையானவர்களுக்காக, ஸ்தோத்திரம், தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவ சுத்தத்துக்காக, தேவன் இதை சொன்னால் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்க தேசத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு தேவ மனிதர் அங்கே ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டார். தேசம் ரொம்ப மோசமான தேசம். வசதி வாய்ப்புகள் உண்டு, சுகபோக வாழ்க்கை உண்டு இங்கிலாந்து தேசத்தில். ஆனால் அன்றைக்கு மிஷனரி அழைப்புக்கு அவர்கள் ஒப்புக் கொடுத்து அந்த ஸ்தோத்திரம் ஆட்களை கொல்லக்கூடிய அந்த மோசமான பகுதியிலே அவர்கள் ஊழியத்துக்கு லிவிங்ஸ்டன் அவர்கள் சென்றார். அல்லேலூயா. தேவ சுத்தம் செய்வதுதான் தேவனுடைய ஆவி பெற்றவருடைய சாட்சி. ஆமென். இப்பொழுது தாவீது எந்த சூழ்நிலை இருக்கிறார்? எடுத்து வாசித்து பாருங்க. 2வது வசனம் 23:2. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தருக்கு விசாரித்ததற்கு, கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதில இரண்டாவது ஒரு குணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய அழைப்புக்கு, தேவ சித்தத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவன். அல்லேலூயா. ஆனா பயந்துக்கிட்டு அரண்மையில் இருக்கான், காடுகளில் இருக்கா, வனாந்தரத்தில் இருக்கிறான், குகையில் இருக்கிறான், தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு தன்னோட 400 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் சவுலுக்கு பயந்து அவனுடைய உழவோட அவனை கொன்றுவான்னு சொல்லி அவன் உயிருக்கு பயந்து இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நாம் அங்கே சென்றால் என்ன நிலை என்பதை அவன் யோசிக்காதபடி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன். தன்னை பற்றி, தன்னுடைய சூழ்நிலை பற்றி அவன் யோசிச்சா போக முடியாது. அதான் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். 3வது வசனம் பாருங்க. ஆனாலும் தாவீது மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எரிகிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். பயப்படுகிறார்கள். நாங்கள் யூதாவில் இருக்கும்போதே பயப்படுறோம். சவுல் வந்துடுவானோ, எங்களை பிடிச்சிடுவானோ, எங்களை படையை எடுத்து எங்களை படையின் மூலமாக சூழ்ந்து எங்களை கொண்டு விடுவானோ என்று சொல்லி பயப்படுகிறோம். நாங்கள் யூதாவில் இருக்கிற போதே பயப்படுகிறோம். நாங்கள் கேகிலாவுக்கு போனால் இன்னும் அதிகம். அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய, நீங்க சொல்லுவாங்க தாவீதை போல பேர் வச்சுக்கலாம், தாவீதுன்னு சொல்லலாம். ஆனால் தாவீதுடைய குணநலங்களை பெற்றால்தான் பாக்கியம். அல்லேலூயா. சொல்லுவாங்க அவன் பச்சை பாட்ட பாவம் செய்தா, அதை பண்ணா, இதை பண்ண, எந்த பாவங்களையும் ஏசப்பா மன்னிப்பார். நீங்க இந்த கால அரசியல் இல்லை. அல்லேலூயா. ஏதாவது ஒருத்தவங்க தப்புனா அதையே வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடலாம், நாம் ஜெயிச்சுதான் நினைக்கிறது. கடவுள் நிறைய குணங்கள், நல்ல குணங்களை தான் பார்ப்பார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், சூழ்நிலையில், சாத்தானுடைய ஆவினால ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்து விட்டதுனால மற்ற நமக்கு எதிராக இருக்கிற மக்களை போல ஆண்டவர் செயல்பட மாட்டார். இந்த தாவீதுடைய கேரக்டர் என்ன? சவுலுடைய காரியத்தை இங்கே என்னொன்று கவனிச்சு பாருங்க. அதே 7-8 வசனங்களை திருப்பி பாருங்க.
வசனம் வாசிங்க 7-8 வசனம். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாடுகளும் உள்ள பட்டணத்திற்கு பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். அப்ப அவன் என்ன சொல்றான்? தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தான்னு சொல்றான். தேவன் ஒப்பு கொடுத்தாரா? நீங்க ஆண்டவர் பேரை வச்சுக்கிட்டே போய் பொருட்டு நிறைய நடக்கும். ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, வேற ஏன் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நம்ம ஏமாந்துருவோம், நம்ம நம்பிடுவோம், மோசடிக்குள்ள போய் சிக்கிக்குவோம். தேவன் அவனை யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? சவுல் என்ன சொல்றாங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் வந்து சேர் உள்ள உட்காரு. தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். சொல்றானா இல்லையா? உண்மையாய் சவுலை வந்து தாவீதை வந்து சவுல் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரா? இல்ல. ஆனா அவன் என்னதான் சொல்றான்? சொல்லுங்க. என் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னேன். இன்னைக்கு அநேக பேர் இப்படிதான் என் கையில ஒப்பு கொடுத்தார், என் கையில ஒப்பு கொடுத்தாருன்னு இன்னைக்கு சபல கூட உண்மை தெரியாம, சத்தியம் தெரியாம, ஆண்டவர் யாரு கூட இருக்கிறன்னு புரியாம எத்தனையோ பேர் மோசடிக்கு மோசமா போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் என்கிட்ட ஒப்பு கொடுத்தா, கர்த்தர் என்கிட்ட ஒப்பு கொடுத்தா, சவுல் கூட தான் சொல்லுவாங்க. சவுலெல்லாம் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் ஆண்டவர் சித்தம். சவுல் சொல்றதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு ஏமாந்து போனவர்கள், சபை விட்டு போனவர்கள் ஏறானோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சவுல் இந்த இடத்துல அவன் வந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது முதல் 2வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது 2வது வசனத்தில் வாசிக்கும் போது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தேன். கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். முதல்ல அவருக்கு என்ன காரியம் இருந்தது? தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். அப்படி கர்த்தரிடத்துல விசாரிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. கர்த்தர் சவுலோடு பேசினாரா? பேசல. அவன் எப்படி கர்த்தர் என்று ஒப்பு கொடுத்தான்னு சொல்றான்? சூழ்நிலையை வச்சு சொல்றான். சூழ்நிலை வைத்து பேசுவதெல்லாம் உண்மை அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு என்னவோ சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த சூழ்நிலை வச்சு பார்த்து கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு, கர்த்தர் தள்ளிட்டாரு, கர்த்தர் குடிச்சிட்டாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் சவுலுடைய வார்த்தை. சவுலுடைய வார்த்தை எல்லாம் ஒன்றும் உண்மையானது அல்ல. அது கர்த்தர் சொல்வதே உண்மையானது. அல்லேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு, ஏதோ கர்த்தர் பேசுறாரா தாவீது சவுல் கூட? இல்ல. அவன் சூழ்நிலை வச்சு என்ன சொல்றான்? இப்ப கேகிலாவுக்கு வந்திருக்கிறான், பட்டணம் அரணான பட்டணம், அதுக்கு கதவு நிலைகள்லாம் உண்டு. உள்ள வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஈஸியா பிடிச்சிட முடியும். அங்கவே கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டான்ட்டான். அல்லேலூயா. அதான் இங்கே 3வது வசனத்தை நீங்க கவனிங்க. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போது பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் இருந்தார்கள். அடுத்த வசனம் 4வது வசனம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரை விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழுப்பி போய் கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை ஒரு கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். ஆமென். முதல்ல நீ ஜெயிப்பாய், நீ ரட்சிப்பாய் என்றார். இப்ப 4 கூட இருக்க 4 பேர் பயப்படுறாங்க. யூதாவில் இருக்கும் போதே நம்ம பயப்படுறோம். அங்கே கேகிலாவுக்கு போனா இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ அவங்க கூட இருந்தவங்களுக்கு உடன்பாடு இல்லை. தாவீது போறதுல உடன்பாடு இல்லை, சமாதானம் இல்லை. நம்மளே பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். இந்த நேரத்துல அங்க போனா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, பயப்படுறாங்க. அப்படி பயப்படும் போது கூட இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை, ஒப்புதல் இல்லை, போடாங்கிற சொல்ற கையில் யாருக்குமே இல்லை. தாவீது கர்த்தர் வார்த்தை மட்டும்தான் நம்புறான். கூட இருந்தவங்க வார்த்தையை நம்பல, கூட இருந்தவங்களுக்கு செவி கொடுக்கல. அடுத்த முறையாக எத்தனை பேர் தன் கர்த்தர் சொல்ற வார்த்தையை விட கூட இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை தான் கேட்டு நடக்கிறவங்க ஏனாலும்? 4வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? 4வது வசனம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழுப்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். ஆமென். இப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? 2வது முறையை விசாரிக்கிறான். முதல்ல விசாரிச்சுட்டான்,
கத்தர் போ, நீ ஜெயிப்பான்னு சொல்லிட்டாரு. ஜனங்கிட்ட கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறான், 400 பேர்கிட்ட சொல்கிறான், ஐயோ எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க பயமா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அது கூட வரதுக்கு சமாதானம் இல்லை. அவங்களுக்கு மறுபடியும் போய் கத்தருக்கு விசாரிக்கிறான். கத்தர் தெளிவா சொல்றாரு, நீ போ, நான் ஒப்பு கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஈட்டினாலும் ரதத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தத்தினாலும் சண்டையினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்யறது அதிசயமான முறையில் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே கர்த்தர் இப்ப கூட இருக்கிறவங்க ஒத்துழைக்காவிட்டாலும் கூட இருக்கிறவர்கள் சொல்றதை அவன் கேட்க மனதில்லாமல் மறுபடியும் கர்த்தரை விசாரித்து கர்த்தர் போன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி அவன் செல்கின்றான். வாங்க, நானும் பெரிய கூட்டிட்டு சென்றேன். கர்த்தருடைய வார்த்தை தான் தாவீதுடைய வாழ்க்கையை ஜெயித்ததை தவிர கூட இருந்தவங்க எத்தனை வார்த்தை சொன்னாலும் அதெல்லாம் தாவீதை ஜெயிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கூட இருக்கிறவங்க வார்த்தை சொல்றவங்களுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு எதிராக நடக்கிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையே உங்களுக்கு கிரீடம் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன் என்று நீங்கள் அதற்கு உறுதியாக ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று எத்தனை சவுல்கள் சொல்லலாம். அல்லேலூயா. சூழ்நிலைகளை வைத்து கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லலாம். ஆனா அதெல்லாம் உண்மை அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த வசனத்தை 5வது வாசிக்கும் போது, அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு சேகலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்கள் அநேக பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனார். விதமாய் சேகலாவின் குடிகளை ரட்சித்தார். 6வது வசனம், அகிலமேக்கின் குமாரனாகிய அபியத்தார் சேகலாவில் இருக்கிற தாவீதிடத்திற்கு தப்பி ஓடுகிற போது அவரிடத்தில் ஒரு ஏபத்து இருந்தது. தாவீது சேகலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை 9வது வசனம் வாசிங்க. தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசரனாகி அபித்தாரை நோக்கி ஏபத்தை இங்கே கொண்டு வா என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சத்தியத்தை கவனமாக கவனிங்க. ஆவிக்குரிய சிந்தையோட நம்ம கவனிக்கும் போது இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதங்களை பெலிஸ்தர்களைப் போல சாத்தான் பிசாசு கொள்ளையிடுவான். இன்றைக்கு உங்களுடைய பணம் வியாதி மூலமாக சாத்தான் எடுத்து போடுவான். ஆபத்து விபத்தின் மூலமாக உங்கள் வைத்திருக்கிற பணத்தை எடுத்து போடுவான். சாத்தான் கொள்ளையிடுவான். அல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு பேர் எடுக்கிறீங்களா? கொள்ளையிடுகிறவன். ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்கள் களஞ்சியம் என்று சொன்னால் அது உங்களுடைய சேமிப்பு. களஞ்சியத்தில் தான் சேமிப்பு இருக்கும். த்ரெஷிங் ஃப்ளோர் என்று சொல்லப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தானியங்களை சேர்க்கிற இடம், கொண்டு வந்து அதை பண்படுத்துகிற இடம் அந்த களஞ்சியம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சபை ஒரு களஞ்சியம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து அவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை நிரப்புகிற இடம் களஞ்சியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தானியத்தை, ஆசீர்வாதத்தை, களஞ்சியத்தை கொள்ளையிடுகின்ற வியாதிகள், கொள்ளையிடுகின்ற சத்துருக்கள், கொள்ளையிடுகின்ற பிசாசுகள் உண்டு. ஆனால் அதிலிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் எழுந்து விடாதபடிக்கு, நம்முடைய களஞ்சியத்தில் உள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராங்க. அல்லேலூயா. ஆமென். தாவீது போய் அவங்க அந்த காரியத்தை செஞ்சு யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிச்சு அந்த மக்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தார். அதே போல உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள் எத்தனை பேர் தெரியுங்களா? நீங்கள் அருமையான சிஸ்டரோட சாட்சி கொடுத்தாங்க.
அவங்க தம்பி பாஸ்டர் இருக்காங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ எத்தனை ஆயிரம் இருந்தாலும் பணத்தை பற்றி கவலைப்படாது. ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் போகும்போது எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியும். 20 வாங்க, 30 வாங்க, அப்புறம் வெளியே வரும்போது 50, 60 பண்ணி போடுவாங்க. பெட்டுக்கு 1000, 500 நினச்சிடக்கூடாது. வெளியில் ஒரு நாளைக்கு 2000, 1500 பெட்டுக்கு சார்ஜை போட்டு தூக்கிடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் கூலி வேலை செய்வீர்கள், நீங்கள் எளிமையான ஒரு சிறு வேலை செய்வீர்கள். நீங்கள் வருஷம் முழுவதும் 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வர்ற மாதிரி பயிடுவாங்க. ஒரு நாள் 2 நாளில் 75 லட்சம், 1 லட்சம், 1,5 லட்சம்ன்றவாங்க. நீங்கள் அது 5 வருஷமா சேர்த்துருப்பீங்க. அல்லேலூயா. இது போன்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதங்களை, நாம் களஞ்சியங்களை கொள்ளையடிக்கின்ற சாத்தானுடைய சாபத்தின் ஆவிகள், தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், வறுமையை கொண்டு வருகிற ஆவிகள், நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அதை நம்மை விட்டு விலக செய்யக்கூடிய சாத்தானுடைய மந்திர சக்தி ஆவிகள். அல்லேலூயா. சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. பக்கத்துல நாம நல்லா இருக்கிறது பக்கத்துல இருக்கிறவங்க முதல்ல பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா நம்ம சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்கே முதல்ல பாராட்டணும். பாரு அந்த வாழ்வு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா, எங்களோட கேவலமா இருந்துச்சு, இப்ப பாரு இவங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்க. இது மாதிரி உலகத்துல தான் நம்ம இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. நான் சொல்றதுதான் பேசுவாங்க. யாரும் இப்படிதான் புத்தி அவங்களுக்குலாம் வரும், இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அதுல இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை சொல்லுங்க பாதுகாப்பா. கர்த்தர் அதுல இருந்து பாதுகாப்பு. அப்படி பேசுறது நம்ம நடக்கக்கூடாது. அவங்க ஆலோசனை பேசுற மாதிரி நமக்கு எந்த ஒரு தீமையும் நம்முடைய வேலைக்கு வரக்கூடாது, நம்முடைய வருமானத்துக்கு வரக்கூடாது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடாது, நம்முடைய களஞ்சியத்துக்கு வரக்கூடாது, நம்முடைய சேமிப்புக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. தாவீதை போல நம் தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுகிற அந்த பிசாசுக்கு எதிராக தேவன் யுத்தம் பண்ணி தேவன் நம் களஞ்சியங்களை காப்பாராக. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பாதுகாப்பு ஒப்புக் கொடுங்க. என் களஞ்சியம் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு. இன்னொன்று ஆவிக்குரிய நிலையில நம்ம கவனிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படியாமை, நாம் ஆண்டவருக்கு பயப்படாம செயல்படுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதான் வாசிக்கிறோம். திருப்பி அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஆமென். கொள்ளைக்காரர் கையிலே ஒப்பு கொடுத்தார். நம்ம சீர்படுத்தணும். அதுதான் நம்ம சீர்படுத்தணும். ஏசப்பா, எங்கே நான் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்கேன், எனக்கு ஆசீர்வாதம் தங்க மாட்டேது, என் ஆசீர்வாதம்லாம் கொள்ளையிடுகிறவன் போல எல்லாமே போயிடுது, நிற்க மாட்டேங்குது, என்னால் ஆசீர்வாதத்தை உடைச்சும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குல்ல. அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க. ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிங்க. ஆகாய தீர்க்கதரிசனம் இப்பொழுது சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விளைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசிக்கும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. 7வது வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனம் நீங்கள் மலையின்மேல் ஏறி போய் மரங்களை வெட்டிக் கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பார்க்கணும். 6வது வசனம் 7வது வசனம். நீங்கள் திரளாய் விளைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடிச்சும்
பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் கொத்தராக பையிலே போடுகிறவனாக அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். எல்லா வசனமே காணிக்கை நீங்கள் எடுத்துக்க கூடாது. எந்த விதத்திலையும் சத்தியத்தை பேச முடியும். இல்லையா? ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினா எந்த விதத்திலையும் எத்தனை நூற்றுக்கணக்கான விதத்தில் பேச முடியும். எந்த வருஷமே ஒரு காணிக்கைக்காக மட்டும் அது எழுதுனதாக எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7வது வசனம் சொல்லப்படுது, உங்கள் வழிகளை நீங்க சிந்தித்து பாருங்க. உங்களுடைய மிஸ்டேக் என்ன சிந்தித்து பாருங்க. நீங்க எது ஆண்டுக்கு சித்தம் இல்லாம செஞ்சுட்டு சிந்திக்க பாருங்க. அதை நீங்க சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் புத்தனான பைகளை போல உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் விரயமாய் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று உங்களை நீங்க முதல்ல சிந்திங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே வேத வசனத்தின்படி இதை காணிக்கைக்காக தான் பண்றாங்க, தசமபாகம் அந்த மாதிரி மைண்ட் எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி யோசனையே கொண்டு வராதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்தா உங்களுடைய சரீர வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தியும் அனுதின ஜெபமும் நீதியும் பரிசுத்தமும் இதை நீங்கள் அனுதினமும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஒன்று குறை இல்லாமல் அனுதினமும் தேவன் வழி நடத்துவார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட கொடுக்கப்படும். இந்த பூமிக்குரிய காரியத்துல ஆண்டவர் உண்மையா நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். வேலை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார், ஒரு வழி அடைந்தார் புது வழியை திறப்பார். எல்லாமே ஒரு தடையாவதா வேற ஏதோ ஒரு திட்டத்தை கூட தேவன் வைத்திருப்பார். Have the plan for you. ஆமென். அல்லேலூயா. தேவ திட்டங்கள் உங்களுக்கு இருக்கும், மெசியா திட்டங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை நம்புங்கள், தேவனுடைய வழியிலே ஓடுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். களஞ்சியம் இன்னொரு காரியம் களஞ்சியத்தை குறித்து என்னது? பதரையும் அவியாத அக்கினியினால் கோதுமையும் பதரையும் பிரித்து எடுக்கிற ஒரு இடம் தான் களஞ்சியம். சரி, களம். அல்லேலூயா. ஒரு களத்தில் இருந்து தான் களஞ்சியத்துக்கு போகும். களஞ்சியத்துக்கு போறது நல்ல கோதுமை மணி, களத்திலே பிரிச்சு நெருப்பு வைக்கிறது பதம். அல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த பரலோகம் என்ற களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என்றால் இந்த களம் ஒன்று வேண்டும் நமக்கு. அல்லேலூயா. அந்த களத்துல தான் பிரிக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த களம் நமக்கு நியாய தீர்ப்பாக அமையலாம், அந்த களம் நமக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறதான ஒரு காரியம் அமையலாம். எது எப்படி இருந்தாலும் நான் நல்ல கோதுமை மணியாக மட்டுமே களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும். கர்த்தர் களஞ்சியத்தில் சேர்த்திருக்கிற நல்ல கோதுமை மணிகளாகி உங்களை என்னையும் சாத்தான் ஒரு நாளும் அதை கெடுத்து விட முடியாது, கொள்ளையடித்து விடவும் முடியாது. ஏன் ஆண்டவர் காணிக்கை பற்றி பண்ண சொல்றார், பரலோகத்திலே பொக்கிஷம் செய்கிறாங்க, திருடன் திருடுவதும் இல்லை, கண்ணை விட்டு திருடுவதும் இல்லை சொல்ற. சாதாரண விஷயங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் நானும் அந்த மணியாக இருக்கலானால் எந்த சாத்தான் நம்மை திருடவிட முடியும், கொள்ளையடித்து விட முடியும். அல்லேலூயா. ஆகவே களம் ஒன்று இருந்தால்தான் களஞ்சியத்திற்கு நாம் போக முடியும். களம் இல்லாமல் களஞ்சியத்துக்கு போறது நல்ல மணியாக இருக்க முடியாது, சுத்தமான மணியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். நல்ல விசுவாசி, ஒரு நல்ல ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு விசுவாசியாக நாம் அந்த களத்துல தான் உருவாக்கப்படுகிறோம். தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தூற்றுக்கூடை அவரை கைவிடும் பொழுது இயற்கையாக வர்ற அந்த இயற்கை காற்று தான் அதை நல்ல கோதுமை மணியை அவருடைய பாதத்தில் விடுபடியாகவும்
பதரானது அந்த இயற்கையை வீசுகிற காற்று வழியாக தூரமாக தூக்கி எறியப்படவும், ஆக பதரையும் நல்ல மணியையும் பிரித்து கொடுக்கிற காற்று தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோம். ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சமூக தேவனுடைய அந்த ராஜ்யமாகிய அந்த களஞ்சியத்தில் நாம் இன்றைக்கு சேர்க்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நமக்கு களம் ஒன்று தேவை. ஒரு அறுவடை செய்தல் களத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. களத்திலிருந்து தான் களஞ்சியத்துக்கு போகும். அதுதான் விவசாயம். அல்லேலூயா. ஆகவே தேவனை ஒரு காலமும் நாம் குறை சொல்லக்கூடாது. நியாயத்திற்கு நமக்கு மேல வரும். உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் யார்? உண்மையாய் ஆண்டவரை மாயமாதமாக இருக்கிறவர்கள் யார்? எந்த வறுமையானாலும் துன்பமானாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கூட நம்ம பாண்டு கூட ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலையும் இன்பத்திலையும் வரவழியும் எதிர்ப்புலையும் குளிரிலையும் பனியிலையும் வெயிலிலையும் வறட்சியிலையும் வனாந்தரத்திலையும் கடைசி வரைக்கும் இயேசு பின்பற்றணும். யார் தான்? அவங்க தான் போதும் பண்ணி அவங்கள வச்சுதான் தேவன் உலகத்தையும் அசைச்சாரு. அவங்க தான் உலகத்தை அசைச்சாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவரோடு இருந்து எல்லா சூழலும் இருந்து அவங்க ஆண்டவருடைய கிருபை பெற்றாங்க, வரத்தை பெற்றாங்க, ஆவியை பெற்றாங்க, வல்லமை பெற்றாங்க. கிறிஸ்துவுக்கு பேதுருவை சொல்லும் பொழுது இயேசுவை சிலுவையில அந்த ரோமர்கள் அடிக்க வரும்போது சொன்னா, இயேசுக்கு நான் ஒப்பானவன் இல்லை. எவ்வளவு ஹம்பிள் மைண்ட் அவனுக்கு. இயேசுக்கு போல என்னை அடிக்க வேண்டாம், என்னை தலைகையில அடிங்க, நான் தகுதியற்றவன். சாகும் போது கூட என்னுடைய தாழ்மையை அவன் அறிவிச்சு தலைகளா என்னை கொள்ளுதுன்னு தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பேதுரு தான் தேவ மனிதன். அல்லேலூயா. ஏன்னா அவங்களாம் யாரோடு இருந்தவங்க? இயேசுவோடு இருந்தவங்க. வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையும் இயேசுவோடு இருந்தவங்க.